2008 மே 16 காலையில 6 மணிக்கு ஆர்ஷி தல்வார் அப்படின்னு ஒரு 13 வயசு பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் அவ பெட்ல இறந்த நிலைமையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஆர்ஷிக்கு அப்படி என்ன ஆச்சு, யார் ஆர்ஷியை கொலை பண்ணா அப்படின்னு இந்த வீடியோல அதை பத்தி ஃபுல்லா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். இந்த ஆர்ஷி 13 வயசான ஒரு சின்ன பொண்ணு பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா பேர் ஹோப்பூர், இவங்க அப்பா பேர் ராஜேஷ். ரெண்டு பேருமே ஒரு டென்டல் கிளினிக் அவங்க வீடு பக்கத்துலயே வச்சு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே அவங்க பிஸி. காலையில கிளினிக்கு போனா வரதுக்கு நைட் ஆகும். இடைக்கு ஆர்ஷியை அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல விட்டுருவாங்க. ஸோ இதுதான் எப்போ உள்ள ரொட்டீனா இருந்திருக்கு. ஸோ காலையில அவங்களுக்கு எப்பவுமே சமைக்க டைம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போகணும், இவங்க வேலைக்கு போகணும். அந்த ரொம்ப பிஸி ஷெட்யூல அவங்களுக்கு சமைக்க டைம் இருக்காது. அதனால அவங்க வீட்டுல ஹேம்ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நேபாள்காரனே வேலைக்கு வச்சிருக்காங்க. சோ அவங்க வீட்டுல அம்மா அப்பா ஆர்ஷி, அது கூட ஹேம்ராஜ்னு ஒரு நேபாளி ஆளையும் வச்சிருக்காங்க. சோ இதுதான் அவங்க வீட்டுல உள்ள ஆட்கள். ஸோ டெய்லியும் பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இவங்க வீட்டுல வேலை பார்ப்பாங்க. இந்த ஹேம்ராஜ் டெய்லியும் குக்கிங் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலை தான் பார்த்துப்பாங்க. ஆனா இந்த பாரதி காலையில வந்தா கொஞ்சம் வீட்டுல உள்ள வேலை கூட்டி பெருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு சாயங்காலம் ஆனோன்னு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. டெய்லியும் காலையில இந்த பாரதி வருவாங்க, மத்தியானம் வேலையை விட்டு போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையில பாரதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தட்டணும் போது ஹோப்பூர் கதவு திறக்கிறாங்க. சோ ஹோப்பூர் தான் இந்த ஆர்ஷியோட அம்மா. பாரதி என்ன கேக்குறாங்கன்னா, என்னமா ஹேம்ராஜ் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா எப்பவுமே ஹேம்ராஜ் தான் இந்த கேட்ல உள்ள டோர் ஓபன் பண்ணி விடுவாங்க. சோ 2 கீ இருக்கும், ஒன்னு ஹேம்ராஜ் கிட்ட இருக்கும், உள்ள இன்னொரு கீ இருக்கும். சோ இந்த பாரதி என்ன சொல்றாங்கன்னா, சரி ஹேம்ராஜ் இல்ல, நீங்க அங்க இருந்து கீயை தூக்கி போடுங்க, நான் கீழே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கீழே இந்த கீ எடுத்து ஓபன் பண்ணி உள்ள வராங்க. உங்க வீட்டுல முதல்ல அங்க ஒரு கேட் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்க ஒரு கேட் இருக்கும். சோ இந்த கேட்ல உள்ள சாவி ஹேம்ராஜ் கிட்டயும் அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்டயும் தான் இருக்கும். சோ அந்த சாவி இப்படி பால்கனியில போட்டு எடுத்து ஓபன் பண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே ஹோப்பூர் அவங்க குழந்தைய எப்போ எழுப்பு போவாங்க, 6 மணி ஆயிடுச்சுல, அப்ப எழுப்பு போவாங்க. அப்படி போகும்போது ஒரே அழுக சவுண்டு. என்னடா அப்படின்னு இந்த பாரதி வேலைக்காரி பாரதி ஓடி போய் பாக்குறா. என்னன்னு பார்த்தா அவங்க இறந்த நிலைமையில அவங்க பெட்ல இருந்திருக்காங்க. பார்த்த உடனே பாரதிக்குன்னா ரொம்ப பெரிய ஷாக்கு. அவங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே ஷாக்கு. என்னாச்சுன்னு தெரியல, அவங்க ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோப்பூருக்கும் ராஜேஷ்க்கும் என்ன பண்றேன்னே தெரியல. ரொம்பவே கத்தி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு ரொம்பவே பாசமா தான் வளர்த்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு இப்படி பெட்ல கிடக்குதே, இப்படி இறந்த நிலைமையில கிடக்குதேன்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. அழுத உடனே நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏற்றுது. அவங்க எல்லாரும் வராங்க. ஐயோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க அப்பா அம்மா ராஜேஷ் ஹோப்பூர் ஆர்ஷியோட உடம்ப பார்த்த உடனே, பாடியை பார்த்த உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி இறந்து கிடக்குறா, என்னன்னு தெரியல, அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி. சோ போலீஸும் உடனே சம்பவ இடத்துக்கு வருது. மெயினா அந்த போலீஸ் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்க வேண்டிய எவிடன்ஸ் இந்த கேஸ்ல கண்டுபிடிக்கல. ஏன்னா போரன்சிக் டீம்ஸ் எல்லாம் இங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆர்ஷியை தவிர்த்து அந்த நேரத்துல அங்க யாராச்சும் இருந்தா அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ், முடி, நகம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு இது இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசியூம் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தான் போலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ட்ல இருந்தாங்க. ஆனா போலீஸ் வீட்டுக்கு பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா வீடை சுத்தியுமே அவங்க நெய்பர்ஸ் தான் இருந்தாங்க. வீடு ஃபுல்லா அவங்க நெய்பர்ஸ் தான் இருந்தாங்க. பொண்ணை இப்படி பார்த்து இவங்க அம்மா அப்பா கத்துனதை கேட்டு அந்த நெய்பர்ஸ் எல்லாரும் டக்குன்னு ஓடி வந்தாங்கன்னு சொன்னேன்ல. இப்படி டக்குன்னு ஓடி வந்ததுல இவங்களுக்கு எவிடன்ஸ் எல்லாமே போயிட்டு, ஏன்னா நடந்ததுல வீடு ஃபுல்லா நடந்திருக்காங்க. அந்த நேரத்துல யார் உண்மையாவே இந்த கொலையை பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமையே போயிடும். ஸோ இதே மாதிரி போலீஸ் வந்த உடனே அங்க உள்ள 20-30 பேர் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. வெளியேற்றிட்டு இவங்க ஃபாரன்சிக் டீமையும் கூப்பிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்காங்க, ரிசர்ச் பண்றாங்க. ஆனா லாஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஏன்னா அங்க மல்டிபிள் ஃபுட் பிரிண்ட்ஸ், மல்டிபிள் ஹேர், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த எல்லா எவிடன்ஸ்லயுமே நிறைய பேரோட ஹேர் கிடைக்கும், நிறைய பேரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யாரு உண்மையாவே கொலை பண்ணா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமே போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண, ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே தான் நின்றாங்க. ஸோ சம்பவம் நடந்தது மே 16ன்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நாள் இந்த ஹோப்பூர் எப்பவும் போல அவங்க பொண்ணை கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கும் போயிருக்காங்க. ஹோப்போட சிஸ்டரும் இவங்க கூட வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிஸ்டரும் ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வீட்டுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன மாதிரி ஹோப்பூரும் அவங்க ஹஸ்பண்டான ராஜேஷ் ரொம்ப பிஸியான ஆளுங்க. திருப்பி இந்த பொண்ணை விட்டுட்டு நைட் ஷிஃப்ட்டுக்காக திருப்பி வேலைக்கு போயிருவாங்க. சோ இந்த நேரத்துல ஹோப்பூர் அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மாவோட தங்கச்சியான வந்தனா தல்வாரும் கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் திருப்பி நைட் ஆகும்போது, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நைட் ஆகும்போது வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு கொஞ்ச நாள்ல ஆர்ஷி தல்வாருக்கு
வந்து பிறந்தநாள் வருது, அதாவது 14 வயசு பிறந்தநாள் வரப்போது. இப்போ வந்து அவங்களுக்கு 13 வயசு. ஸோ அதுக்காக இவங்க 2 பேரும் ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இவளுக்கு வந்து ஒரு சோனி கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆர்ஷிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேமரா கிடைச்சோன்னே இதில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோஸும் அதே நாள் நைட்டு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க லாஸ்ட் எடுத்த போட்டோ வந்து 10:10க்கு தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஷி வந்து அவங்க ரூமுக்கு போய் தூங்க போயிட்டாங்க. இவங்க அப்பா அம்மாவும் வந்து திருப்பி இவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இவங்க அப்பாவான ராஜேஷ்க்கு வந்து லேப்டாப்ல ஏதோ ஒர்க் இருக்கு, அதனால போய் வைஃபை ஆன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்ஷி ரூமுக்கு அனுப்புறாங்க. ஸோ இதை போய் ஆன் பண்ணி விட்டு வரலான்னு சொல்லி ஆர்ஷியோட அம்மாவும் அவர் ரூம் கிட்ட வந்திருக்காங்க. ரூம் பக்கத்துல தான் அந்த வைஃபையோட போர்டு என்னமோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் அவங்க பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு புக்கை பார்த்து வாசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்க அம்மா வந்து சிரிச்சுட்டே போயிடுறாங்க. ஸோ இப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறாங்க. இவர் ராஜேஷ் வந்து லேப்டாப்ல கொஞ்ச நேரம் வேலையும் பார்த்து நைட் ஒரு 12 மணிக்குள்ள படுக்கையும் செஞ்சிடறாங்க. ஸோ இவ்வளவுதான் ஹோப்பூரோட ஹஸ்பண்டான ராஜேஷும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும், இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அன்மோல் அப்படின்னு சொல்லி அருஷிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு வந்து நைட் வந்து காலும் பண்ணிருக்காங்க. கால் எடுக்காதனால திருப்பி லேண்ட்லைன்லயும் 2 தடவை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து ஃபர்தரா அவங்க கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் எடுக்கலன்னு விட்டுருக்காங்க. இதுமே ஒரு இன்ஃபர்மேஷனா போலீஸ் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹோப்பூரும் ராஜேஷ் இந்த போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து முழு டவுட்டுமே இந்த ஹேம்ராஜ் மேலதான் இருக்கு. ஸோ இந்த சமைக்கிறதுக்காக நேபாளில இருந்து அவங்க வீட்டுல ஒரு ஆள் வந்து தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன்ல முன்னாடி, அவர் தான் இந்த ஹேம்ராஜ். ஸோ இந்த ஹேம்ராஜ் மேலதான் எங்களுக்கு முழு சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் ஆன அந்த ஹோப்பூரும் ராஜேஷும் சொல்றாங்க. ஸோ இந்த போலீஸ் வந்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஹேம்ராஜ் வந்து வீட்லயும் இல்ல. ஸோ அவங்கள சர்ச் பண்றாங்க. ஆனா சர்ச் பண்ணும்போது அவங்க கிடைக்கவும் இல்லை. ஸோ இந்த ஹேம்ராஜ் எங்க போனாங்க அப்படின்னு தெரியாம போலீஸ் இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் சொன்னது வந்து ஹேம்ராஜ் தான் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா போலீஸ் வந்து 2-3 தியரி சொல்றாங்க, ஹேம்ராஜ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 தியரியும் சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரி தான் ஆர்ஷியோட பெட்ரூமும் அவங்க அப்பா அம்மா பெட்ரூமும் கிட்டத்தட்ட பக்கத்துல, அதாவது 8 அடி தான். ஸோ இந்த 8 அடியில இந்த ஹேம்ராஜ் வந்து ஆர்ஷி அப்ரோச் பண்ணியிருந்தாலும் ஆர்ஷி வந்து கத்திருப்பா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஆப்போசிட்டா பண்ணியிருப்பா. ஸோ அது வந்து கண்டிப்பா இந்த பேரண்ட்ஸுக்கு கேட்டு அப்பவே அவங்க போயிருப்பாங்க. இன்னொரு செகண்ட் தியரி என்ன சொல்றதுன்னா, ஆர்ஷியோட ரூம்ல உள்ள டோர் வந்து உள்ள இருந்து பூட்டுனா உள்ள இருந்து தான் ஓபன் பண்ண முடியும், வெளியே இருந்து பூட்டினா வெளியே இருந்து ஓபன் பண்ண முடியும், இல்லைன்னா ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஒரு ஆளுக்கு கீ வேணும். ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளதான் இவங்க வந்து ஆர்ஷி வந்து லாக் பண்ணியிருப்பாங்க. வெளியே இருந்து யாராச்சும் ஓப்பன் பண்ணியிருந்தா மாத்திரம் தான் ஆர்ஷியோட ரூம்க்கே போயிருக்க முடியும். அதே மாதிரி இந்த லாக் எல்லாமே இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. தேர்ட் தியரி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நைட்டே, அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அங்க வந்து ஒரு ஸ்காட்ச் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க. அந்த பாட்டில் இருக்கிற இடம் வந்து அந்த ரூம்ல, அது ஒரு பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டுல அந்த பாட்டில் இருக்கிற இடம் அங்க உள்ள மெயினான ஆளுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது இந்த ராஜேஷ்க்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஹோப்பூர் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஆர்ஷிக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி மெயினான ஒரு ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அதே தவிர ஹேம்ராஜுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பாட்டில வந்து பிளட் சாம்பிள்ஸும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து 100% மேட்சும் ஆகுது இந்த ஆர்ஷியோட பிளட் கூட. சோ இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஹேம்ராஜ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இல்ல, கண்டிப்பா அது ஹேம்ராஜ் தான் பண்ணிருப்பான், எங்களுக்கு அவன் மேலதான் சந்தேகம், 2 பேர்த்த தவிர்த்து இந்த வீட்டுல அவன் மட்டும் தான் இருக்கிறான், வெளியே இருந்து யாரும் வந்த மாதிரி இல்ல, சோ அவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க பேரண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மா அடிச்சு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா கேஸ் மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா யாரு பண்ணா, ஹேம்ராஜும் காணும், யாரு பண்ணா அப்படின்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்தை தான் இருந்திருக்காங்க. சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தான வீடியோ. சோ செகண்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.